வெல்கம் டு Cad Voyager. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கமெண்ட் ரெக்டாங்கிள். இதை முதல்ல எப்படி அசஸ் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஹோம் அதுக்கு கீழே ரெக்டாங்கிள் அதை சூஸ் பண்ணலாம். அந்த ரெக்டாங்கிள் பிளேஸில் பாலிகன் இருந்ததுன்னா அது ட்ராப் டவுன் டெக்ஸ்ட் பாக்ஸில் மாற்றிக்கோங்க. இல்லைனா கமெண்ட் ஷார்ட்கட் நீங்கள் RECன்னு டைப் பண்ணிக்கலாம். இந்த ரெக்டாங்கிளில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நார்மல் மெத்தட், அதாவது 2 பாயிண்ட் யூஸ் பண்ணி 2 கார்னர் ஸ்பெசிஃபை பண்ணுறது மூலமாக நம்ம ரெக்டாங்கிள் எப்படி ட்ரா பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம REC டைப் பண்ண உடனே கீழே ஸ்பெசிஃபை த ஃபஸ்ட்டு கார்னர் பாயிண்ட்னு கேட்கும். அதில் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து செகண்ட் கார்னர் பாயிண்ட் கேட்கும். அதையும் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ண பாயிண்ட்ஸை இன்புட்டாக வச்சு ஒரு ரெக்டாங்கிள் ஃபார்ம் ஆகிருக்கும். அடுத்து ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணும்போது சாம்ஃபர் எப்படி கொடுக்குறதுங்கிறத பார்க்க போகிறோம். சாம்ஃபர்னால் வேறு ஒன்றும் இல்லை, ரெக்டாங்கிளோட கார்னரை கட் பண்ணால் அதுதான் சாம்ஃபர். அதுக்கு முதல்ல RECன்னு டைப் பண்ணிக்கோங்க. ரெக்டாங்கிளோட ஷார்ட்கட் அதுதான். அதுக்கப்புறம் அதில் C என்ட்ரு பண்ணிக்கோங்க. இல்லைனா அந்த சாம்ஃபரை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஃபஸ்ட்டு சாம்ஃபர் டிஸ்டன்ஸ்னு கேட்கும். அதில் ஏதாவது ஒரு வேல்யூ என்ட்ரு பண்ணிக்கோங்க. நான் 20 என்ட்ரு பண்ணியிருக்கேன். அடுத்து செகண்ட் சாம்ஃபர் டிஸ்டன்ஸ்னு கேட்கும். அதுலேயும் நான் 20 என்ட்ரு பண்ணியிருக்கேன். இந்த சாம்ஃபர் டிஸ்டன்ஸுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, XY வேல்யூ அப்படியே எடுத்துக்கலாம் நீங்கள். அடுத்து திரும்பவும் ஸ்பெசிஃபை த ஃபஸ்ட் கார்னர் பாயிண்ட் கேட்கும். ஃபஸ்ட் கார்னர் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி செகண்ட் கார்னர் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு சாம்ஃபரோட ஒரு ரெக்டாங்கிள் ஃபார்ம் ஆகிருக்கும். இது நம்ம சாம்ஃபர் 20 தான் இருக்காங்கிறத செக் பண்ணிக்கலாம். டைமென்ஷன் முதல்ல கொடுத்து மெஷர் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். இப்போ நம்ம ரெக்டாங்கிள் எலிவேஷன் கொடுத்து வரைய போகிறோம். ஃபஸ்ட்டு REC டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ண உடனே இப்போ ஸ்பெசிஃபை த ஃபஸ்ட்டு கார்னர் பாயிண்ட் ஆர் சாம்ஃபர் எலிவேஷன் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அதில் எலிவேஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ண உடனே உங்களுக்கு எலிவேஷன் வேல்யூ என்ட்ரு பண்ண சொல்லும். நம்ம 100 என்ட்ரு பண்ணிக்கலாம். 100 என்ட்ரு பண்ண உடனே உங்களுக்கு ஃபஸ்ட் கார்னர் பாயிண்ட் கேட்கும். சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து செகண்ட் கார்னர் பாயிண்ட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ரெக்டாங்கிள் ட்ரா ஆகிருக்கும். ஆனால் இசட்டில் 100 mm மூவ் ஆகிருக்கும். அதாவது 100 நம்ம எலிவேஷன் கொடுத்தோம்ல, அந்த 100 mm இசட்டில் மூவ் ஆகிருக்கும். இதுதான் இதோட எலிவேஷனோட யூஸ். இப்போது அதை எப்படி செக் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஹோம் கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஹோம் ஐக்கானை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு 3D வியூஸ் ஓப்பன் ஆயிரும். இப்போது ஒரு லைன் 0,0ல் ஸ்டார்ட் பாயிண்ட்டாக வச்சு நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி ட்ரா பண்ண ரெக்டாங்கிளுக்கு அந்த 0,0 லைனில் இருந்து நீங்கள் டிஸ்டன்ஸ் கமாண்ட் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணி பாருங்கள். அப்போ இசட்டில் உங்களுக்கு 100ன்னு இருக்கும். இப்போ அதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது ரெக்டாங்கிள் ட்ரா பண்ண இதை சூஸ் பண்ணி அதே மாதிரி 0,0லேருந்து அந்த ரெக்டாங்கிளுக்கு மெஷர் பண்ணி பாருங்கள். இசட்டில் 0 தான் இருக்கும். ஸோ அந்த எலிவேஷன் கொடுத்ததுனால தான் இந்த சேஞ்ச் வந்திருக்கும். இப்போ நீங்கள் டாப் வியூ கிளிக் பண்ணி டாப் வியூக்கே திரும்ப வந்துடுங்க. இதில் ஃபில்லட்டை வச்சு நம்ம ரெக்டாங்கிள் எடுத்து ட்ரா பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல REC என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்து F சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை ஃபில்லட்டை கிளிக் பண்ணுங்கள். இப்போது உங்களுக்கு ஃபில்லட் ரேடியஸ் கேட்கும். அதில் 20 என்ட்ரு பண்ணியிருக்கேன். அடுத்து ஸ்பெசிஃபை த ஃபஸ்ட் கார்னர் பாயிண்ட்னு கேட்கும். ஃபஸ்ட் பாயிண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஸ்பெசிஃபை த அதர் கார்னர் பாயிண்ட் கேட்கும். அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு ஒரு ரெக்டாங்கிள் ஃபார்ம் ஆகிரும். ஃபார்ம் ஆன ரெக்டாங்கிளில் கார்னர் ஃபில்லட் ஆகியிருக்கும். அந்த ஃபில்லட் ரேடியஸ் 20 இருக்கணும். அதை மெஷர் பண்ணி பார்த்தலாம். நம்ம ஃபில்லட் சாம்ஃபர் இது ரெண்டுலேயும் ஏதாவது ஒன்று மட்டும் தான் ஒரு டைமில் ஆக்டிவாக இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ ஃபில்லட் கொடுத்தீங்கன்னா சாம்ஃபர் ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆயிரும். அதனால் ஃபில்லட் ஆர் சாம்ஃபர் இது ஒன்று தான் யூஸ் பண்ண முடியும். இது ஒரு லிமிட்டேஷன் இதில். அடுத்து இப்போ மெஷர் பண்ணி பார்க்குறோம். மெஷர் பண்ணும்போது அது 20 தான் இருக்குது. ஸோ நம்ம கொடுத்த வேல்யூ படி தான் அது ட்ரா இருக்குங்கிறது நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து நம்ம ரெக்டாங்கிள் திக்னஸ் கொடுத்து ட்ரா பண்ண போகிறோம். திக்னஸ் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா இசட் வேல்யூ ஆக்டிவில் இருக்கும். ரெக்டாங்கிளுக்கு லென்த்து விட்த்து அப்புறம் திக்னஸும் இதில் ட்ரா ஆகும். ஒரு 3D ஆப்ஜெக்டாகவே இது ட்ரா ஆகிரும் டைரெக்டாக. இதுக்கு முதல்ல REC டைப் பண்ணிக்கோங்க.
அடுத்து திக்னஸை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை T வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நான் இதில் திக்னஸ் வந்து 15 கொடுத்துருக்கேன். அடுத்து ஸ்பெசிஃபை த ஃபர்ஸ்ட் கார்னர்னு கேட்கும். ஃபர்ஸ்ட் கார்னர் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஸ்பெசிஃபை த அதர் கார்னர்னு கேட்கும். அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ரெக்டாங்கிள் வந்து ட்ரா இருக்கும், அதுவும் திக்னஸோட. இது நீங்கள் ஹோம் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3D வியூவில் பார்த்தா தெரியும் தெளிவாக. இந்த 3D வியூவில் நம்ம இதோட திக்னஸை வந்து மெஷர் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு DA வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு ஃபஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இசட்டில் பார்த்தா -15 இருக்கும். இந்த மைனஸ் டைரெக்ஷன் வந்து நம்ம மெஷர் பண்ணுற டைரெக்ஷனை பொறுத்து வந்து மாறும். ஸோ அதனால் இந்த மைனஸ்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 50 நம்ம என்ட்ரு பண்ண வேல்யூ தான் இருக்குது. இது வந்து அப்போ ஓகே தான். அடுத்து நம்ம வந்து ரெக்டாங்கிளுக்கு விட்த்து எப்படி வந்து அப்ளை பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். இது வந்து ஆல்ரெடி பாலிலைனில் வந்து நம்ம பார்த்த கமெண்ட் தான். இருந்தாலும் ஃபஸ்ட் REC வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு விட்த்து வந்து சூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை W என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு விட்த்துக்கு வந்து ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்துக்கோங்க. நான் 20 என்ட்ரு பண்ணியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு கார்னர் பாயிண்ட்டும் லாஸ்ட் கார்னர் பாயிண்ட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு ரெக்டாங்கிள் வந்து ட்ரா இருக்கும். இதோட விட்த்து வந்து 20 இருக்கும். இதை நம்ம மெஷர் பண்ணி பார்க்கலாம் டிஸ்டன்ஸ் கமெண்ட்டை வச்சு. எக்ஸாக்டாக மெஷர் பண்ண முடியாது, இருந்தாலும் நம்ம வந்து மெஷர் பண்ணி பார்ப்போம். நியர்லி ஈக்குவல் டு வேல்யூ வந்து நமக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு DA வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் அந்த விட்டோட ஸ்டார்டிங்லேயும் எண்ட்லேயும் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு வேல்யூ வந்து 20 நியர்லி தான் வந்திருக்கு. ஸோ நம்ம ட்ரா பண்ண வேல்யூ வந்து கரெக்ட் தான். இதை நம்ம 3D வியூவில் வந்து பார்க்கலாம். 3D வியூவில் பார்த்தா உங்களுக்கே தெரியும், இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ண அத்தனை வேல்யூஸுமே இதுலேயும் அப்ளை ஆகிருக்கு. ஏன்னா நம்ம வந்து அது எதையுமே வந்து சேஞ்ச் பண்ணல. அதனால் அதில் இருந்த எலிவேஷனாக இருக்கட்டும், ஃபில்லட்டாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் வந்து அப்படியே அப்ளை ஆகிருக்கு. இப்போ நம்ம ரெக்டாங்கிள் எப்படி ஏரியா வச்சு ட்ரா பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு REC வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்து ஸ்பெசிஃபை த ஃபர்ஸ்ட் கார்னர் பாயிண்ட் கேட்கும். ஃபர்ஸ்ட் கார்னர் பாயிண்ட் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்து ஸ்பெசிஃபை த செகண்ட் கார்னர் பாயிண்ட் ஆர் ஏரியா, டைமென்ஷன், ரொட்டேஷன், இந்த 3 ஆப்ஷன் டிஸ்பிளே ஆகும். அதில் ஏரியாவை சூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு ஏரியா வேல்யூவை என்ட்ரு பண்ணிக்கோங்க. நான் 1000 என்ட்ரு பண்ணியிருக்கேன். அடுத்து லென்த் ஆர் விட்த் இது வந்து கேட்கும். நம்ம லென்த் வந்து சூஸ் பண்ணிக்குவோம். லென்த் சூஸ் பண்ணதுக்கப்புறம் லென்த் வந்து வேல்யூ என்ட்ரு பண்ணிக்கோங்க. லென்த் நான் வந்து 100 என்ட்ரு பண்ணியிருக்கேன். இப்போது ரெக்டாங்கிள் வந்து ப்ரிவியூ வந்திருக்கும். நீங்கள் இந்த ரெக்டாங்கிளோட சைடு வந்து சூஸ் பண்ணணும். எந்த சைடில் வந்து இது ட்ரா ஆகணுங்கிறத மட்டும் சூஸ் பண்ணிட்டா ரெக்டாங்கிள் வந்து ட்ரா ஆயிரும். நீங்கள் பாயிண்ட் வந்து சூஸ் பண்ண உடனே அந்த கமாண்டும் டெர்மினேட் ஆயிரும். இப்போ அதே மாதிரி இன்னொரு ரெக்டாங்கிள் வந்து ஏரியாவையும் விட்த்தையும் வச்சு எப்படி ட்ரா பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். அதே சேம் ப்ரொசீஜர் வந்து யூஸ் பண்ணி ஏரியா வரைக்கும் வந்துடுங்க. அதுக்கடுத்து ஏரியாவில் 1000 என்ட்ரு பண்ணிவிட்டு அடுத்து லென்த் ஆர் விட்த் அது கேட்கும். அதில் வந்து விட்த்தை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. விட்த்தை சூஸ் பண்ணிவிட்டு விட்த் வந்து 10 என்ட்ரு பண்ணியிருக்கேன். இப்போ விட்த் வந்து 10 வர மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் வந்து நமக்கு ப்ரிவியூ இருக்கும். இப்போ நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரெக்டாங்கிள் வந்து ஃபில் ஆயிரும். அடுத்து ரெக்டாங்கிள் வந்து டைமென்ஷன்ஸ் வச்சு எப்படி வரைகிறதுங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு மேலே REC வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கார்னர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட் கார்னர் ஆர் டைமென்ஷன், ஏரியா அந்த ஆப்ஷன்ஸில் வந்து நீங்கள் டைமென்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க, அல்லது D வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள் வந்து கேட்குது. லென்த் நான் வந்து 100 என்ட்ரு பண்ணியிருக்கேன். இது X வேல்யூ தான் ஆக்சுவலாக. அடுத்து விட்த் ஆஃப் த ரெக்டாங்கிள்னு கேட்குது. இது வந்து நான் 10 என்ட்ரு பண்ணியிருக்கேன். இதுதான் அதோட Y வேல்யூ. இப்போ நமக்கு டைரெக்டாக ஒரு ரெக்டாங்கிள் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். அடுத்து ஒரு ரெக்டாங்கிளுக்கு எப்படி நம்ம வந்து ரொட்டேஷன் வந்து கொடுத்து ட்ரா பண்ண முடியுங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு மேலே REC வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கார்னரையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஏரியா, டைமென்ஷன், ரொட்டேஷன் இதில் ரொட்டேஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஆங்கிள் வந்து நீங்கள் இதில் ஸ்பெசிஃபை பண்ணலாம், இல்லைனா ஆங்கிள் வந்து டைப் பண்ணலாம் மேனுவலாக. நான் 45 டிகிரின்னு டைப் பண்ணியிருக்கேன். அடுத்து நான் டைமென்ஷன் யூஸ் பண்ணி வரையலான்னு இருக்கேன். அதனால் D வந்து என்ட்ரு பண்ணியிருக்கேன். என்ட்ரு பண்ணிவிட்டு லென்த் வந்து 100ன்னு என்ட்ரு பண்ணியிருக்கேன். விட்த் வந்து அதே மாதிரி 10 வந்து என்ட்ரு பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் வந்து சைடை மட்டும் ஸ்பெசிஃபை பண்ணிட்டா உங்களுக்கு வந்து ரெக்டாங்கிள் வந்து ட்ரா ஆயிரும். இதில் ஏரியா, டைமென்ஷன் இந்த 2 ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரா பண்ணும்போதும் உங்களுக்கு வந்து அந்த ரெக்டாங்கிளில் ஃபில்லட்டு, கார்னர் இந்த மாதிரியான இதெல்லாம் அப்ளை ஆகாது. உங்களுக்கு ஷார்ப்பான எட்ஜஸோடு உங்களுக்கு ரெக்டாங்கிள் வேணுன்னா மட்டும் ஏரியா, டைமென்ஷன் இந்த ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணி ட்ரா பண்ணுங்கள். அப்படி இல்லை உங்களுக்கு ஃபில்லட்டு இல்லை
அந்த கார்னரில் வந்து கட்டிங் இந்த மாதிரி வேணும் அப்படின்னா இந்த 2 ஆப்ஷனை வந்து ப்ரிஃபர் பண்ணாதீங்க. நீங்கள் ஏரியா கொடுத்து ட்ரா பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா, ஏரியா வந்து என்ட்ரு பண்ணிடுறீங்க. ஏரியா வந்து இதில் ரெக்டாங்கிளுக்கு வந்து டைரெக்டாக L/B தான். ஸோ வந்து லென்த் அல்லது விட்த் ஏதோ ஒரு வேல்யூ நீங்கள் என்ட்ரு பண்ண போகிறீங்க. ஸோ அதை வச்சு டிவைட் பண்ணிவிட்டு அது என்ன வேல்யூ வந்து நீங்கள் கொடுக்கலையோ அந்த வேல்யூ எடுத்துக்கும். அதை வச்சு அது வந்து அந்த ரெக்டாங்கிளை ஃபில் பண்ணிடுது. இதுதான் வந்து ஏரியா வந்து கொடுத்து நம்ம ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணும்போது நடக்கிற விஷயம். இதனால தான் நம்மளால் வந்து கார்னர் இல்லை ஃபில்லெட் இது வந்து இந்த மாதிரி ரெக்டாங்கிளில் அப்ளை பண்ண முடியலை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வந்து AutoCAD கற்றுக்கிறதுல இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே நம்ம சேனலோட அப்டேட்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.